மடிச்சு கட்டிட்டு ட்ரெண்டிங்கா இருக்கு. ரொம்ப ஈஸி, சூப்பருங்க. கண்டிப்பா எங்க முடிய சொல்றாங்க. எஸ், சின்ன வயசுல இருந்து அது பழகிடுச்சு. அதே 1700. வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாதது. சமீபமா நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. முக்கியமா பர்டிகுலரா சொல்லணும்னா ஒரு லேடிஸுடைய மேக்கப் விஷயங்களும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் நிறைய வந்து மாறிட்டே இருக்கு. நம்ம மாத்திக்கிட்டே இருக்கோம். பெரிய பொட்டுலேருந்து சின்ன பொட்டு வைக்கிறது, ஷார்ட் ஹேண்ட் ப்ளவுஸு போடுறது, சாரிலேருந்து சுடிதார் அப்படின்னு நிறையா மாற்றுறோம். ஆனால் ஒரு சிலர் மட்டும் அந்த பழமையான விஷயங்களை இப்பவும் கடைபிடிச்சிட்டு வரோம். நீளமான கூந்தலை வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணி ரொம்ப அழகா அதை வந்து இப்போ வரைக்கும் அதை வந்து பத்திரமா பாதுகாக்கக்கூடிய ஒரு லேடியை தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போறோம். அவங்க பேரு மிஸ்ஸஸ் சுமதி. வணக்கம் சுமதி. வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹேரை சொல்லிடுறேன். ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். என்ன டிப்ஸ், நீங்க நல்லா இவ்வளவு அழகா அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க. என்னென்ன பண்றீங்க? வாரத்துல ஒரு நாள் தலைக்கு எண்ணெய் வச்சு குடிச்சிட்டு டெய்லி எண்ணெய் தேய்ச்சி இறுக்கி பின்னி மடிச்சு கட்டி சின்ன வயசுல இருந்து அது பழகிடுச்சு. அதே மாதிரி பண்ணிப்போம். வெளியே எங்கேயாவது போகும்போது பல ஹேர் ஸ்டைல்ஸ், அவ்வளவுதான். இப்போ நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ லாங் ஹேருக்கு அப்படின்றது இப்போ வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அவுட் ஆஃப் ஃபேஷனா இருக்குது. பட் நீங்க இதை வந்து இன்னும் உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஓகே, என்ன சொல்லுங்க. ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்லயே அது ஒரு அடையாளமா இருந்தது. எங்க கிளாஸ்ல 3 சுமதி, அதுல வந்து என்ன முடி சுமதின்னு கூப்பிடுவோம். சூப்பர். ஓகே ஓகே. அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே. நாங்க அது வந்து பழகிடுச்சு. அது வந்து எங்களுக்கு ஒரு கஷ்டமாவோ பாரமாவோ தெரியறது இல்ல. ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது அதை வந்து உங்களுக்கு அதை நீங்க பராமரிக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய சிரமமா உங்களுக்கு எப்பவுமே தோணுது. ஏதாவது உங்களால பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சா எப்படி பண்றீங்க? அது ஏதாவது ஒரு அந்த ட்ரெஸ்ஸுக்கு இது சூட் ஆகுன்றப்ப நாங்கள் அதை கொஞ்சம் மடிச்சு கிடிச்சு ஒரு ஒரு ஏதாவது ஒரு மெத்தடில் அதை கொஞ்சம் கம்மி பண்ணி காமிச்சிருக்கோம். தழைய நல்லா நீட்டாக பின்னி ஒரு நிறைய ஒரு நிறைய மல்லிகைப்பூ வச்சா அதனுடைய அழகு அழகுதான். ஷார்ட் ஹேரை விட லாங் ஹேருக்கு எப்பவுமே வந்து எவ்வளவுதான் ட்ரெண்டியாக ட்ரெஸ் பண்ணாலும் ட்ரெடிஷ்னலுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் கிடையாதுங்க. நான் ஸ்கூலுக்கே பெரிய பொண்ணை காலேஜுக்கு 7:30க்கு தலைவாரி நான் தான் தலைவாருவேன். தலைவாரி அனுப்பிடுவேன். 8 மணிக்கு சின்னவளுக்கு தலைவாரி ரெட்டை ஜடை போட்டு ஸ்கூலுக்கு கரெக்ட் டைம் நாங்கள் இது வரைக்கும் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். ஒரு விஷயம் வந்து நமக்கு இஷ்டப்பட்டு செய்யும் போது அது கஷ்டமா தெரியாது. சூப்பர். அப்பாவுக்கு ரொம்ப பெருமை. பொண்ணுங்க அதாவது அது வந்து எங்களுடைய ஜீன், எங்க பாட்டியோட முடி, எங்க அம்மாவோட அம்மா. அது எனக்கு எங்க அக்காவுக்கு எல்லாருக்கும் பெருசு. இப்போ என் பசங்களுக்கும் இருக்கு அந்த முடி. ஓகேங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து உங்கள் ஜீனில் எப்போவுமே இருக்குது. எல்லாமே உங்கள் லாங் ஹேர் ஒத்துக்கிறேன். எனக்குமே கூட கல்யாணம் ஆன புதுசில் எனக்குமே ரொம்ப பெருசாக இருக்கும். எனக்கு ஜடை வைக்கும் போதே வந்து மடித்து கட்டிட்டு வச்சாங்க, அதனால லாங் இருந்தது. பட் அதெல்லாம் வந்து ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி. இப்போ இருக்கிறது வந்து ரொம்ப ஷார்ட் ஹேர் தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலாக கலரிங் ஈஸியாக இருக்குது. டக்குன்னு ஒரு சீவிட்டு போயிடும். உங்களுக்கு எங்கே வெளியே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக தோணலையா? கண்டிப்பாக தோணலை. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. எங்களுடைய முடிய நாங்க பார்த்து சீவி குளிச்சு முடிச்சு அதை பார்த்து சீவி நாங்க ரெடி ஆகி வேற என்ன இந்த முடியால வேற என்னென்ன யூசர்ஸ் இருக்கு? வெளியில எங்க போனாலுமே ஃபர்ஸ்ட் நம்மள திரும்பி பார்க்க வைக்கிறது. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு அடையாளமாவும் இருக்கு. யாருமா யாரு அவங்க அப்படின்னும் போது முடி பெருசா வச்சிருப்பாங்களே அவங்க அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. எங்களை யாராவது பிடிக்கும்னு சொல்றவங்களும் ஃபர்ஸ்ட் எங்க முடிய சொல்றாங்க. எஸ். ஓகே ஓகே. இல்லை நானுமே நான் வந்து பார்த்தேன், உங்களோட முடி நல்லா அழகா இருக்கு. அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனால் என்னோட கொஸ்டின் என்னன்னா, கொஞ்சோண்டு முடிய வீடு ஃபுல்லாக கொட்டிடுது. நீங்கள் இவ்வளோ லாங் ஹேரை வந்துட்டு நீங்கள் வந்து கீழே அவ்வளோ முடி சதுரம் பார்த்தாது. உங்கள் பெண்களுக்கும் வந்து முடி நல்லா நீட்டாக இருக்குன்றீங்க. அப்போ அதை கொட்டுதில்ல முடி, அதை எப்படி நீங்கள் வந்து அதை கொட்டா? கண்டிப்பாக கொட்டி தான் ஆகுது. நல்லாவே கொட்டுது. என்னுடைய முடி இப்போ இருக்கிறது எனக்கு பாதி தான். அது வந்து கொட்டும் போது அதை நான் ஒரு தலகாணி தைக்கிற அளவுக்கு எடுத்து வச்சிருந்தேன். இப்போ ரெகுலரா நீங்க வந்து அந்த முடியை வந்து சேர்த்து வைக்கிறீங்க? சேர்த்து வச்சிருந்தேன். 2000ல இருந்து சேர்த்து வச்சது. 2011ல வந்து ஒரு ஆட்ல பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு கடையில வாங்குறாங்கன்னு சொல்லி. அந்த கடையில எடுத்துட்டு போய் அப்போ நாங்க பழைய முடியை வந்து நீங்க சேகரிச்சு வச்சு அதை வந்து காசுக்கு கொடுத்துடுறீங்க. என்னோட முடி மட்டும் 1 கிலோ இருந்தது. அப்போ அது 1700. எப்போ எந்த வருஷம்? 2011ல.
அதை வித்துட்டு நான் 2 விளக்கு வாங்கியிருக்கேன். ஓ பரவாயில்லையே, உங்க முடி உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. அப்போ இப்போ வருஷம் சேல் பண்ணி 1 கிலோ 3000. ஓ இப்போ தலைக்கு குளிக்கும் போதுலாம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தோணலையா? பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆட்டாரன்ற ஒரு ஆசை எனக்கு வரல. இது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து அந்த கீழே வந்து உதிர்ற முடிய கூட நீங்க பத்திரமா எடுத்து வச்சு நீங்க அதை வந்து காசாக்குறீங்கன்றதே இட்ஸ் அ கிரேட் திங். ஒரு நல்ல மெசேஜ் இது. இது வந்து எங்களோட பொக்கிஷம் பண்ணி எங்களுக்காக நீங்க வந்து இவ்வளவு நேரம் பேசினது ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம் நேயர்களே, இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.